கனடாக்கு வேலை கிடைச்சா போதும், எப்படியாவது உள்ள போயிரணும்னு நெனச்சிட்டு இருக்க இந்த காலம் போயிட்டு, கனடாக்கு வரும்போதே பிஆருடன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சில ஸ்கீம வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மட்டும் தான். சிஆர்எஸ் ஸ்கோர் மட்டுமே நம்பி தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தேவையில்ல. இன்னொரு 3 வழி இருக்கு. அந்த வழியிலும் நீங்க வந்து அப்ளை பண்ணி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா வந்து எந்தெந்த மாகாணத்து மூலியமா, அதாவது நம்ம ஊர்ல வந்து ஸ்டேட்ன்னு எப்படி சொல்றோமோ, அதே மாரி கனடால மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு எப்படி வர்றது? அதுல ஒரு 3 இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி குடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரிக்கு நீங்க உள்ள வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது? உள்ள வரும்போது ஜாப் ஆஃபர் மேண்டேட்டரியா இல்லையா? ஐஎல்டிஎஸ் வந்து எழுதணுமா வேண்டாமா? இதோட ப்ராசஸிங் எப்படி? எவ்வளவு நாள் ஆகும்? இதுக்கு சேலரி வந்து எப்படி குடுக்குறாங்க? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல் எதுவுமே வந்து ரூமர்ஸ் கிடையாது, ஃபேக் நியூஸ் வந்து கிடையாது. எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய தகவலை தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஸோ இன்னமும் கடுமையான வெயில் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மழை பெய்தாலும், முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய வந்து அதிகமா எடுத்துக்குங்க. அதே மாரி முடிந்த அளவுக்கு நீரை வீண் செய்யாதீங்க. எந்த துறைக்கு இந்த வாய்ப்பை குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான வேலைகளுக்கு மட்டுமே பிஆர் கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. பல வாய்ப்புகள் வந்து பிஆருக்கு நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா மற்ற துறையை காட்டிலும் இந்த துறைக்கு கூடுதலான வசதிகள்லாம் செஞ்சு குடுத்துருக்காங்க. நீங்க உடனே உள்ள வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள்லாம் ரொம்ப கம்மியா வந்து வச்சிருக்காங்க. அதாவது கனடால வயதான நபர்கள் வந்து அதிகமா இருக்கனால, அந்த துறையை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்துட்டு வராங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபெடரல் கவர்ன்மென்ட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரி வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஹெல்த் கேர் டிராஸ் வந்து நடந்துட்டு இருக்காங்க. பல மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கே வந்து பாத்தீங்கன்னா தனி நாமினேஷன் பாத்வேயும் வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட் இருந்தா பிஆர் பெறும் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மற்ற செக்டரோட இதுல அதிகமாகவே வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், ஹெல்த் கேர் மட்டும் கிடையாது. அந்த துறையை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஸ்காச்சுவன் ஹெல்த் டேலண்ட் பாத்வே அப்படின்னு வச்சிருக்காங்க. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கு மிகவும் அட்ராக்டிவ் பாத்வேல இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு. 2024 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் டேலண்ட் பாத்வே அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரோல் வந்து இருக்கு. ஸோ இந்த ரோலை தான் வந்து நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரோல்ல உங்களுக்கு ஒரு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட். அது மட்டும் இல்லாம பிஆர் கிடைக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில வந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 6 மந்த், அதாவது 1 இயர் வேலை இருந்தது அப்படின்னா டைரக்டா நீங்க இந்தியால இருந்தோ இலங்கையில இருந்தோ நீங்க வந்து டைரக்டா அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டா வந்து இருப்பீங்க. அதாவது இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கனடால நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா 6 மாதம் இருந்தா போதும். கனடால இல்லாம இந்தியால இருந்து, இலங்கையில இருந்து, இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, குறைஞ்சது அதாவது கடைசி 5 வருடத்துல 1 வருடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட். இந்த பிஆர் நாமினேஷன் அப்ளிகேஷன்ஸ் எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து நடக்குது. கனடா பிஆர் அப்ரூவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் பீரியடே கிடையாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ப்ராசஸ்க்கான ஃபெடரல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து வச்சிருக்காங்க. இதுதான் பல பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அதனால தெளிவா இதை வந்து புரிஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து நியூ பிரன்ஸ்விக். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேலைகளுக்கு அதிகமான ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு 2024 பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இடத்துல அதிகமான ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் வந்து மற்ற மாகாணத்தை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து செலவு வந்து குறைவு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதனால இந்த இடத்த நீங்க வந்து டார்கெட் பண்ணீங்கன்னா மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடத்துல இன்னும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா காம்படிஷன்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க உள்ள போறதுக்கான சான்சஸ் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எஜுகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த துறையில நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த துறைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து இந்த ஏரியால வந்து இருக்கனால இந்த துறையில உங்களுக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம்.
அடுத்தது ஒன்டாரியோ. ஸோ இந்த மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா கனடால மிகப்பெரிய மாகாணம். 2026ல இமிகிரண்ட் நாமினி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து இதுல வந்து கொண்டு வந்தாங்க. சில பழைய ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரியாரிட்டி மாடல் அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல நியூஸ்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாகாணத்துல ஃபியூச்சர்ல டெடிகேட்டட் ப்ரியாரிட்டி ஹெல்த் கேர் ஸ்ட்ரீமை வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகல, ப்ராசஸிங் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. வெகு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இதோட டேட்டை வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இப்பவே இந்த மாகாணத்தை டார்கெட் பண்ணக்கூடியவங்க இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஓபன் ஆன உடனே வந்து நீங்க அப்ளை பண்ண வந்து முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே உள்ள போறதுக்கான சான்ஸும் உங்களுக்கு வந்து அமையும். முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. கனடால ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெகுலேட்டட் ஆக்குபேஷன்ஸ் லிஸ்ட்ல தான் வந்து இருக்கு. அதாவது குவாலிஃபிகேஷன் மட்டுமே வந்து போதும்னு நினைச்சு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ப்ரொவிஷனல் லைசன்ஸ் பாடி அப்ரூவல் வந்து தேவைப்படுது. அதாவது நர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்என்ஏஎஸ் அப்படின்ற ஒரு சர்டிபிகேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. டாக்டருக்கு மெடிக்கல் கவுன்சில் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. ஃபார்மாக்கு ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்து தேவைப்படுது. இப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால இது இல்லாம உள்ள போயிடலாம் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அப்படி பண்ண முடியாது, நினைவில் வச்சுக்கோங்க. முக்கியமா லாங்குவேஜ் டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால வந்து சிஎல்பி 5 அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த 4 கேட்டகரியில இந்த மாதிரி பேண்டில் தான் நீங்க வந்து ஸ்கோர் எடுக்கணும். அதே சிஎல்பி 7 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த 4 கேட்டகரியில வந்து இந்த பேண்ட் தான் நீங்க வந்து எடுத்துருக்கணும். எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அதை மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு மாகாணத்துல மட்டும்தான் குறைஞ்சபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா 19 சொல்லியிருக்காங்க. மற்ற இடத்துல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயதை வந்து குறிப்பிடல. அதனால வயதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஎல்பி 4ம் வந்து சொல்லியிருக்காங்க. 5, 7 பத்தி தான் நீங்க பாத்தீங்க. சில இடங்கள்ல 4ம் வந்து இருக்கு. அது நீங்க அப்ளை பண்ணக்கூடிய இடத்தை பொறுத்து மாறும். அதே மாதிரி டிஸ்பிளேல வந்து நீங்க பாக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கான நான் சேலரி டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். மற்றது எல்லாமே வந்து வெப்சைட் லிங்க்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்க வந்து பாத்துக்கலாம் தெளிவா. ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ பிஆர் மூலியமாவே நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா வழக்கம் போல் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கான ப்ராசஸ் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றத கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த வாய்ப்பை வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.